வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். 2 நாளாக வீடியோ பண்ண முடியல. வெள்ளிக்கிழமை காம்படிஷன் ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கான ஒர்க்கை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம கார் கேமரா ஆர்டர் பண்ணியிருந்தது வெள்ளிக்கிழமை கிடச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு மெக்கானிக் கிட்ட அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது மணி சாயந்தரம் ஒரு 4-5 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணி வெள்ளிக்கிழமை ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. நான் வெறும் 20 பயணங்கள் மட்டும்தான் பண்ணேன். ஆனால் மிட் நைட்டு 3 மணி ஆயிடுச்சு. நைட்டு 3 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணி வெறும் 20 பயணம் தான் பண்ணேன். அப்புறம் எனக்கு ரொம்ப டயர்டாகவும் இருந்தது. அப்புறம் நான் 3 மணிக்கு மேலே வந்து தூங்கி அதுக்கப்புறம் நேற்றைக்கு காலையில் எழுந்தேன். சனிக்கிழமை காலையில் எழுந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வழக்கம் போல் ஃபுட்டு தயார் பண்ணிவிட்டு 2 மணிக்கு நேற்றுக்கு மதியம் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு நல்ல எனர்ஜியோடு தான் போனேன். எப்படியும் என்னால் முடியும், நான் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு. உங்களுக்கே தெரியும், 3 நாளில் 90 பயணம் பண்ணணும். குறைஞ்சது ஒரு நாளைக்கு 30 பயணம் பண்ணணும். 2 நாளைக்கு 60 பயணம் பண்ணணும். அப்போ தான் 3ஆவது நாள் இன்றைக்கி பேலன்ஸ் 30 பயணத்தை பண்ணி அந்த கிஃப்ட்டை வாங்க முடியும். ஸோ நான் முதல் நாள் இந்த மாதிரி சூழ்நிலையினால் வேலை செய்ய முடியாமல் போச்சு. வெறும் 20 பயணம் தான் பண்ணேன். ஆனால் நேற்றுக்கு மத்தியானம் 2 மணிக்கு நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வேலைக்கு கிளம்பி போகும்போதே நான் ஒரு அச்சீவ்மெண்ட்டோடு போனேன். கண்டிப்பாக இருக்கிறது 90 பயணங்களில் 20 பயணம் தான் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 70 பயணம் பண்ணணும். இன்றைக்கி 35 பயணத்தை கம்ப்ளீட் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை 35 பயணத்தை கம்ப்ளீட் பண்ணணும். அது ஒன்று தான் வழி, உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்றுக்கு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி போனேன். இறைவனோட துணையில் நேற்றுக்கு மட்டும் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 43 பயணம் நேற்றுக்கு மட்டும் பண்ணேன். 43 பயணத்தை பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை 20 பயணம் பண்ணியிருந்தேன். இப்போ மொத்தமாக 63 பயணம் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் வெறும் 27 பயணம் பண்ணால் போதும். 27 பயணம் பண்ணால் அந்த கிஃப்ட் நமக்கு கிடச்சிரும். கண்டிப்பாக அதுக்கு பரிசு தொகை குறைவு அதிகம் அது அல்ல விஷயம். போட்டியில் கலந்துக்கணும், வெற்றி தோல்வி அதுவும் இல்லை. அதில் கலந்துக்கிட்டால் தான் நமக்குள்ளே இருக்கிற திறமைகளை வெளிக்கொண்டு வர முடியும். அதை நான் முழுமையாக நம்புகிறேன். இப்போ உங்களுக்கே தெரியும், என்னோடய சூழ்நிலை இப்படி சொன்ன பாருங்கள். வெள்ளிக்கிழமை அவ்வளோ கமிட்மெண்ட்டு, நான் ஒர்க் பண்ணவே முடியல. வெறும் 20 பயணம் தான் பண்ண முடிஞ்சுது. ஆனால் நேற்றுக்கு காலையில் நான் முழு எனர்ஜியாக போய் அந்த 2 நாள் வேலையும் நேற்று செஞ்சு முடிச்சுட்டு மொத்தமாக 2 நாளைக்கு சேர்த்து 63 பயணம் பண்ணி முடிச்சிட்டேன். இன்னும் 27 பயணம் பண்ணோன்னா கிஃப்ட் தொகை கிடச்சிரும். 27 இன்றைக்கி ஒர்க் பண்ணிடலாம். ஸோ இது எதுக்கு உங்களுக்கு சொல்ல வரேன்னா, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. அந்த முயற்சி ஒன்று தான் நமக்கு வெற்றியை கொண்டு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரே ஆயுதம். என்ன தான் இருந்தாலும் நம்ம ஸ்ரத்தையோட சின்சியராக வேலை பார்த்தா தான் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். இது ஒரு உதாரணம் தான். உங்களுக்கும் இது பொருந்தும். உங்களோட துறைகள் வேறு சார்ந்து வேறு வேலைகளாக இருக்கலாம், வேறு துறைகளாக இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மளோட மோட்டிவேஷன் என்னென்னா, வின் பண்ணணும். ஐ டூ மை பெஸ்ட். எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு கழிவறை சுத்தம் செய்யும் வேலையாக இருந்தாலும் அதில் நம்பர் 1 வேலையாளாக வர வேண்டும். அது ஒன்று தான் நம்ம இலக்காக இருக்கணும். ஸோ இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் துணையோடு மீண்டும் சந்திப்போம்.